தருமபுரி அருகே சுடுகாடு வசதி ஏற்படுத்தி தராததை கண்டித்து கிராம மக்கள் 2026 தேர்தலை புறக்கணிப்பதாக பேனர் வைத்து கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் தலவாய் அள்ளி ஊராட்சிக்குட்பட்டது நீரு நகர். இங்கு 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கிராமத்திற்கு என்று இருந்த பொது சுடுகாடு இடத்தை தனிநபர் ஒருவருக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆசை கூறி பட்டா வழங்கியுள்ளனர். நேரு நகருக்கு சுடுகாடு இடம் இல்லாமல் கிராம மக்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக தவித்து வரும் நிலையில் இயற்கை மரணம் அடைந்தவர்களை சொந்த கிராமத்தில் அடக்கம் செய்ய முடியாமல் உறவினர்களின் கிராமங்களுக்கு சென்று அடக்கம் செய்யும் அவலநிலை நீடித்து வருகிறது. நேரு நகர் கிராமத்திற்கான பொது சுடுகாடு இடத்தை மீட்டுத்தரக் கோரி தருமபுரி மாவட்ட நிர்வாகத்திற்கு பல ஆண்டுகளாக கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தும் மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் இன்று நேரு நகரில் உள்ள அவர்களது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் 2026 சட்டமன்ற தேர்தலை முழுமையாக புறக்கணிப்பு செய்வதாக கூறி பிளெக்ஸ் பேனர் வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த நல்லம்பள்ளி தாசில்தார் பிரசன்னமூர்த்தி மற்றும் இண்டூர் போலீசார் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி ஆர்ப்பாட்டம் நடத்திய கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தையில் கிராம மக்கள் உடன்படவில்லை. சுடுகாடு ஏற்படுத்தி தரும் வரை தேர்தலை புறக்கணிப்பதாக உறுதியாக நின்றதால் அதிகாரிகளும் காவல்துறையினரும் சமாதான பேச்சுவார்த்தையை கைவிட்டு திரும்பி சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடிப்படை வசதி எதுவும் இல்லாத காரணத்தினால் எங்களுக்கு அடிப்படை வசதி வேண்டும். அதன் காரணமாக நேரு நகர் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். 2026 தேர்தலை புறக்கணிக்கிறோம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் தலவாயி ஊராட்சிக்கு உட்பட்ட நேரு நகர் ஊர் பொதுமக்கள் நாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா நாங்க போராடி எல்லா இடத்துலயும் மனு கொடுத்தோம். எங்களுடைய மனுவுக்கும் எந்த நீதியும் கிடைக்கல. சுடுகாடு இல்ல, ஒரு அடிப்படை வசதியான முக்கியமான சுடுகாடு வசதியே இல்லைன்னு சொல்லிட்டு இங்க ஒரு 200 குடும்பத்துக்கு மேல இருக்காங்க. ஒரு 600 ஓட்டு 700 ஓட்டுக்கு மேல இருக்குது. அவ்வளவு ஜனங்களும் இருந்தும் எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு ஒரு நீதி இல்லை. நாங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறோம். ஒரு சுடுகாடு இல்லாதனால இங்க புறம்போக்குன்னு நினைச்சு பொதிச்சிட்டோம். அந்த பணத்தை 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற தருமபுரி பொது சுடுகாட்டுல கொண்டு போய் போட்டாங்க. எங்களுக்கே தரோம் மீட்டு அப்படின்னு சொல்லி தந்து வாக்குறுதி தந்து எடுத்து போய் அங்க போட்டாங்க. இந்த அவல நிலை எங்களுக்கு போகணும். எங்க அவல நிலை மாற எங்க ஊர் பொதுமக்கள் எல்லாருக்கும் சுடுகாடு வேணும்னு தான் இந்த 2026 தேர்தலை நாங்க புறக்கணிக்கும் வகையில நாங்க போராட்டங்களும் செஞ்சுட்டு வரோம். இது எல்லாரும் கவனத்துக்கும் போயிட்டு எங்களுக்கான தேவை அடிப்படை வசதியை செஞ்சு தரணும்னு இந்த போராட்டத்தை 2026 நேரு நகர் பொதுமக்கள் ஊர் அனைவருமே இந்த தேர்தலை யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இது தேர்தல் புறக்கணிப்பு தேர்தலை பதாகைகள்லாம் கட்டி இருக்கிறோம். இது பாத்தீங்கன்னாக்கா கருப்பு கொடி கட்டி நாங்க எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். அதாவது இந்த தேர்தலில் எங்க ஊர்ல இருந்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இது எங்களுக்கான அடிப்படை வசதி 40 ஆண்டு காலமா போராடியும் கிடைக்காதனால மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, போட்ட பாடியே எடுத்துட்டு போய் 25 கிலோமீட்டர் போட்டதுனால இன்னுமே எல்லாரும் மன வேதனையில மன நொந்து மன வேதனையில எல்லாருமே வாடுறாங்க. இது ஒரு நீதி கிடைக்கணும். எங்க ஊர் பொதுமக்கள் எல்லாருக்கும் ஒரு நீதி வேணும். நாங்க நேரு நகருக்கு சேர்ந்தவங்க தான் சார். இது அரசு புறம்போக்குன்னு போயிட்டு 2-3 ஏக்கரா இருக்கு சார். எல்லாமே இருக்கப்பட்டவங்களுக்கு கரை பண்ணி வச்சுட்டாங்க. நாங்க இல்லாத ஒருத்தர் செத்து போயிட்டாங்க. அந்த புறம்போக்கு போட்டுக்கும் தெரியாம அதை மற்றவங்களுக்கு கரை பண்ணி வச்சுட்டுங்க, நீங்க எப்படி பாடி போடலாம்னு அடுத்த செகண்டா நோண்டி எடுத்துட்டாங்க சார். 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு வச்சுட்டாங்க. இப்ப மறுபடியும் யாராவது இறக்கணும்னு நிலைமை இருந்தாலும் எங்க கொண்டு போடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. 40 வருஷமா இதே போராட்டத்தில் இருக்கும் போது எங்களுக்கு இந்த தேர்தல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 200 குடும்பத்துக்காரருமே எங்களுக்கு இந்த தேர்தல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்கலாம்னு கருப்பு கொடி கட்டி பேனர் கட்டி இருக்கிறோம் சார்.